பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை, இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமாங்க, இந்த நாளில் யாருமே இரக்கத்தை சிநேகிக்கிறது இல்லை. ஒரு பெட்டு வச்சுருக்காங்க, அந்த பெட்டுக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, இரக்கம் பாராட்டுறாங்க, உயர்வான உணவுகளை கொடுக்குறாங்க. ஆனால் தன் தாய் தகப்பனை நேசிக்கிறவங்கள இன்றைக்கி யார் இடத்துல பணம், வசதி, வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாய் நேசிக்கிறாங்க. பெற்றவங்க கிட்டேயும் பெரியவங்க கிட்டேயும் அவங்க இரக்கத்தை காட்டுறதே இல்லை. இரக்கத்தை சிநேகித்து கொள்ளுங்க. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உனத்தில் கேட்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம வசதியில் பெரியவங்களோ பதவியில் பெரியவங்களோ அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்ந்து போகிறோம். அவங்க சொன்ன உடனே சில காரியத்தை நம்ம செய்து முடிக்கிறோம். ஆனால் கர்த்தர் முன்பாக நம்ம இப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், இருமாப்பு குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், எனக்கே ஆண்டவர் தர மாட்டார், எனக்கே இதெல்லாம் நடக்க மாட்டுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக இரு, நடப்பது அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் இடத்துல கேட்குறா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களை டவுன் பண்ணுற இடம் கர்த்தர். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தரமாய் தாழ்த்தும் போது எல்லா மனுஷருக்கும் முன்பாக உங்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போது நம்ம யார் முன்பாக தாழ்ந்து படணும், கர்த்தர்கிட்ட. யார்கிட்ட நம்ம ஈகோவை விட்டு கொடுக்கணும், கர்த்தர் இடத்துல. யார் மேலே நம்ம கோபம் கொள்ளக்கூடாது, கர்த்தர் இடத்துல. அப்போது நம்ம தேவனிடத்தில் சார்ந்து இருக்கும்போது, தேவனிடத்தில் நம்ம தரமாய் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை எல்லா மனுஷருக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார். ஸோ இந்த நாளில் கர்த்தரிடத்தில் தாழ்ந்து போங்க, இரக்கத்தை சிநேகிங்க. யாருக்கிட்டலாம் அன்பாக பேச முடியுமோ அன்பாக பேசுங்க. கர்த்தர் இடத்துல உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படியாக இரக்கம் பாராட்டாதபடி ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னது போல நாங்கள் ஏழைக்கு இறங்காமல் இரக்கத்தை சிநேகிக்காதபடி இருப்போமானா கர்த்தாவே எங்களை இரக்கத்தை கொடுங்க. நாங்கள் மனுஷருக்கு முன்பாக தாழ்ந்து போல கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. எங்களை உலகத்தார் மத்தியில் உயர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல